இயற்கை வளம் என்பது ஒரு தேசத்தின் சொத்து. அதை பாதுகாக்கும் பொறுப்பு ஒவ்வொரு குடிமகனுக்கும் உண்டு என்று IAS அதிகாரி சகாயம் தெரிவித்துள்ளார். தமிழ் பண்பாட்டுக் கழகத்தின் சார்பில் சென்னை YMCA அரங்கத்தில் நடைபெற்று வரும் தமிழ் வளர்ச்சி குறித்த கண்காட்சியில் கலந்து கொண்ட அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இவ்வாறு கூறியுள்ளார். இயற்கை வளங்கள் என்பது ஒரு தேசத்தினுடைய சொத்து. இயற்கை வளங்கள் அது கனிம வளங்களாக இருந்தாலும் சரி, காடுகளாக இருந்தாலும் சரி, நதிகள் நீராதாரங்களாக இருந்தாலும் சரி, அது மற்ற பிற கனிம வளங்களாக இருந்தாலும் தாது வளங்களாக இருந்தாலும் அது ஒரு தேசத்தினுடைய சொத்து, சமூகத்தினுடைய சொத்து. எனவே அதிலே ஒவ்வொரு குடிமகனுக்கும் அதை பாதுகாக்கக்கூடிய அந்த பொறுப்பு இருக்கிறது. அந்த இயற்கை வளம் சுரண்டப்படுகிற பொழுது, சூறையாடப்படுகிற பொழுது கோபம் வர வேண்டும். இந்த கோபம்தான் இயற்கை வளங்களை பாதுகாக்கக்கூடிய அந்த ஒரு நெடிய போராட்டத்தினுடைய தொடக்கம் என்று கருதுகிறேன். எனவே எனக்கு அத்தகைய கோபம் இருக்கிறது, உங்களுக்கும் அத்தகைய கோபம் இருக்கிறது என்று நான் நம்புகிறேன்.